பத்திரிகையாளர் துக்ளக் ரமேஷ் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். ஒன்றிணைந்த அதிமுக ஓபிஎஸ் சசிகலா இணைந்தால்தான் அதிமுக வெற்றி பெற வாய்ப்பு அப்படிங்கிற கருத்து கூட நீங்க கூட சில சமயங்களை பதிவு பண்ணிருக்கீங்க. ஆனா தற்போது அதற்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். உங்களுடைய பார்வை சார்? திரும்பவும் அதிமுக வாக்கு வங்கியில் சேதாரம் ஏற்படும். அதற்குத்தான் திரு எடப்பாடி பழனிசாமி பிடிவாத போக்கு வழிவகுக்கும். திரு டிடிவி தினகரனை பொறுத்தவரை பட்டும் படாமலும் இன்றைக்கு பதில் சொல்லி இருக்கிறார். ஆனால் திரு டிடிவி தினகரன் அதிமுக அணியில் இணைவதற்கு வாய்ப்பு மிக 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 குறைவு என்று நான் பார்க்கிறேன். ஏனென்றால் திரு டிடிவி தினகரன் அவருடைய கட்சியினுடைய பொதுக்குழுவில் 2026 தலைமையில் நாம் கைகாட்டுபவர்தான் முதலமைச்சர். அந்த கூட்டணியில் நமது அமைச்சர்கள் அமமுகவை சேர்ந்தவர்கள் அமைச்சர்களாக 3 பேர் 4 பேர் இடம்பெறுவார்கள் என்று கூறியிருக்கிறார். திரு எடப்பாடி பழனிசாமி அதற்கு ஒப்புக்கொள்ளக்கூடியவர் அல்ல. ஆகவே திரு எடப்பாடி பழனிசாமி அதிமுக கூட்டணி பலவீனம் அடைவதற்குத்தான் அவரது பேட்டி வழிவகுக்கும். அவர் ஒரு கற்பனையில் மிதந்து கொண்டிருக்கிறார். இப்போது இருக்கிற கூட்டணியை வைத்துக் கொண்டே ஜெயித்து விடலாம் என்று நினைக்கிறார். அது அவ்வளவு சுலபம் அல்ல. திமுக கூட்டணி அதிமுக கூட்டணியை விட வலிமையான கூட்டணியாக இருக்கிறது.